ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி பார்த்துருவோமே. நம்ம நிறுவனம் வந்து எதை சார்ந்தது, நம்ம நிறுவனத்துடைய பெயர் என்ன, இதெல்லாமே பார்த்தலாமே. ஸோ நம்மளுடைய நிறுவனம் எந்த சார்ந்த விஷயங்களை கொண்டு வராங்கங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். சரிங்களா? ஜமாரோ, ஈடு இணையற்றவன் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? நம்மளுடைய நிறுவனத்தோட பெயர் ஜமாரோ. சரிங்களா? ஜமாரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழுக்க ஒரு இ-காமர்ஸ் வலைத்தளம். சரிங்களா? ஸோ நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இதில் கொண்டு வராங்க. சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் கொண்டு வராங்கன்னு ஒரு முன்னோட்டம் பார்த்தலாமா? ஸோ ஜமாரோ அப்படிங்கிற ஆப் மூலமாக நம்ம எதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், மற்ற இதர விஷயங்கள், நமக்கு புரியாத ஒரு பொருள்கள் கூட அதில் இருக்கும். நமக்கு பார்க்கவே முடியாத பொருள்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காகத்தான் ஜமாரோ அப்படிங்கிற ஒரு ஆப் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். ஜமாரோவிலேயே இன்னொரு டிஜிட்டல் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் பஜார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் பஜார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், பழங்கள் ஐட்டம், அதாவது மளிகை பொருள், பழங்கள், இறைச்சி, மீன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபுட் டெலிவரி சிஸ்டம் கொண்டு வராங்க. ஃபுட் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். உணவுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறது. சரிங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரியான சிஸ்டமும் இதில் கொண்டு வரோம். ஜாம் ஈட் அப்படிங்கிற ஒரு பிரிவு அதையும் பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாம் ரைடி. ஸோ ஜாம் ரைடி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து பைக் டாக்ஸி எல்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பைக் டாக்ஸி, கால் டாக்ஸி இதெல்லாம் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜாம் அட்டிலிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொண்டு வராங்க. ஜாம் அட்டிலிட்டி சர்வீசஸ் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம பண பரிவர்த்தனை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறோம். இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை அதில் கொண்டு வராங்க. அதே மாதிரி மை சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. மை சர்வெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சவங்க, பெயிண்டிங் வேலை தெரிஞ்சவங்க, இவங்களெல்லாம் அதில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு அந்த சர்வீசஸ் எல்லாம் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரே கூரையில் ஒரே இடத்துல எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது தான் நம்மளுடைய ஜமாரோ நிறுவனம். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படி மேலே போய் நம்ம பொழுதுபோக்குக்காக ஜாம் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. கலை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறாங்க, மேஜிக் ஷோ நடத்த போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம வந்து டிஜிட்டலாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் நமக்கு சோசியல் மீடியாங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். ஸோ அந்த சோசியல் மீடியாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் போலவே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஃபேஸ்புக் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம ஃபேஸ்புக் போலவே ஒரு நல்ல விஷயத்தை அதில் போட்டு நம்மளும் வந்து ஷேர் பண்ணி பழக முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தளங்கள் கொடுக்குறாங்க. நம்ம ஓடிடி தளங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல படங்கள்லாம் நம்ம வந்து வாங்கி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை, ஒரு ஆப்ஸ் தேவை, ஒரு வெப்சைட் தேவை அப்படின்னா கூட அதையும் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம ஜமாரோ நிறுவனம் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம இதில் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போக முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சாதாரண நிறுவனமாக இதை எடுத்துக்காமல் இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச நபர்களுக்கு, இதை முழுக்க தெரிஞ்ச நபர்களுக்கு நம்ம வந்து நம்ம நிறுவனத்து மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பையும் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.